ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிற யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 145 சங்கீதம் 17வது வசனத்தில் கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறாண்டே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசைக்கு தம்மை அறிமுகப்படுத்தும் போது கூட இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காட்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். தேவனுடைய நீதியின் செயலையும் அவருடைய கிருபையின் செயலையும் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நெப்போலியன் என்னும் ஒரு ராஜா அவன் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு போர் வீரனுக்கு மரண தண்டனை விதித்தார். அப்பொழுது அவனுடைய ஒரே மகள் நெப்போலியனிடத்தில் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், விடுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது நெப்போலியன் சொன்னான், இவன் பெரிய குற்றத்துக்கு குற்றவாளி, அந்த குற்றத்துக்கு நான் விதித்த தண்டனை சரியான தண்டனை தான் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவளோ, நீ செய்த கொடுத்த தண்டனை சரியான தண்டனையா இருந்தாலும் உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன், உம்முடைய நீதியை அல்ல உம்முடைய தயவை நான் நாடி வந்திருக்கிறேன், எனவே என்னுடைய தகப்பனாருக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். அப்பொழுது அவன் சிந்தித்து பார்த்து விட்டு அவனுக்கு விடுதலையை வழங்கினார் என்று சொல்லி ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். தேவன் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். முடிவில் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாதவராகி அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டது நிமித்தமாக அவருடைய கிருபை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையினால நாம் மீட்கப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் தயவினால பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். எல்லாம் அவருடைய கிருபை தான், எல்லாம் அவருடைய தயவு தான். அவர் நம்மேல் காண்பித்த அந்த கிருபையினால ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தண்டனை அல்ல,
மீட்பை வழங்குகிறார், வழங்கி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த நீதியை பிதாவாகிய தேவன் குமாரன் மேல நிறைவேற்றுவதன் மூலமாக அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை அல்ல, விடுதலையை வழங்கி இருக்கிறார். அந்த விடுதலையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய தயவு என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. எபேசியன் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தயவினால நாம் நீதிமான்களாய் மாத்திரமல்ல, அவருடைய புத்திரர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த ஆவி ஈவையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள அழியாத வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஸ்லாக்கியங்கள், உரிமைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாகிறது. எபேசியன் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவை நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறார். தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எல்லாவற்றாலும் அவருடைய சபையாகிய சரீரத்தை அவர் நிரப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருவது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உள்ள ஒரு அழியாத வாழ்வை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். நாம் பாவமன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் உள்ள அழியாத வாழ்வு. இந்த உலகத்திலே என்னென்றைக்கும் நாம் வாழப்போகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, நிரந்தரமான வாழ்வு உண்டு. இயேசுவோடு கூட என்னென்றைக்கும் நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்வை இயேசு கிருபையா நமக்கு அளித்திருக்கிறார். அந்த வாழ்வை குறித்து இன்றைக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல பொய்யான மாயை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்த அந்த கிருபையின் ஸ்லாக்கியங்களை நாம் ஒருவரும் எழுந்து போகக்கூடாது. அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் மற்றும் வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசு தாமே அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை வாழ்க்கையை அளித்திருக்கும் பொழுது அதை நாம் அலட்சியமாய் எண்ணாதபடிக்கு அதை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியம். அதை குறித்து அஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க கூடாது. அதை குறித்ததான ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு தாகம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு வேண்டும். நாம தாழ்த்தும் பொழுது, தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு கிருபையாய் தருகிறார், கிருபையாய் தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், ஆண்டவரோடுள்ள ஐக்கியத்தை நமக்கு தருகிறார், ஆண்டவரோடுள்ள வாழ்வை நமக்கு தருகிறார், என்றென்றைக்கும் உள்ள அழியாத வாழ்வை நமக்கு தருகிறார். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து இந்த மேலான ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இமைக்குரிய வாழ்வை மாத்திரமல்ல, எந்தென்றைக்கும் உள்ள அழியாத வாழ்வு, இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அவரோடு கூட ஆளுகை செய்கிற வாழ்வு, அதோடு கூட மகிமையான வாழ்வு இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கிருபையினால் ஆண்டவர் அளித்திருக்கும் பொழுது இந்த ஸ்லாக்கியங்களை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. அதற்காக உங்கள் வாழ்வை இயேசுக்கு முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பாவங்களை போக்குவதற்கு பலியான இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இன்றைக்கும்
தமது கிருபையினால் ரட்சித்து அந்த மேலான வாழ்வை அவர் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு கிருபை பொருந்தினவராயிருக்கிறார். அந்த கிருபையினால இன்றைக்கு அவர் மன்னிப்பை வழங்கி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவனை விட்டு வேற எங்கேயும் நாம் வழி விலகி போக வேண்டாம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட்டு நாம் விலக வேண்டாம். அதை பற்றி கொள்வதற்கு கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினால் உண்டாகும் பயன்கள் என்ற தலைப்பின் கீழாக சில வசனங்களை தியானித்து விட்டு நாம் செபிக்க போகிறோம். ரோமர் 3:24 வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 25, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த 3வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி இலவசமான கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, அது இலவசமானது. அவருடைய கிருபையை கொண்டு ஆண்டவர் இலவசமாய் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், நீதிமானாக்கி கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய காஸ்டோ ரொம்ப வெரி வெரி காஸ்ட்லி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய விலை மதிப்போ மிகவும் விலையேற பெற்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே அந்த மீட்பு உண்டானது. தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவராக பாவிகள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர்களை நீதிமானாக்குகிறவருமாக அவர் விளங்கும்படிக்கு தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடியினால அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தை கொடுத்து, ஏனென்றால் அவர்தான் கிருபாதார பலியாக தன்னையே ஏற்படுத்தினார். முதலாவது கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2வது வசனம் 10வது வசனத்துல, நான் கிருபையினாலே நிலை நிற்கிறேன், நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் நான் அவரை அறிகிற அறிவை அடைந்ததே அவருடைய கிருபை, நான் ஒவ்வொன்று பெற்றுக்கொண்டதே அவருடைய கிருபை என்று சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். முதலாவது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பு. இந்த எபேசியர் 2:6 படி கிருபையினாலே விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே விசுவாசம். இன்னும் தீத்து 3வது அதிகாரம் 5 முதல் 7 வரை பார்க்கும் பொழுது, நம்முடைய நீதியின் கிரியை நிமித்தம் அவர் ரட்சிக்கவில்லை, முற்றிலுமாக அவருடைய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையினால உண்டான காரியங்கள் அவருடைய இரக்கம், நம்முடைய கிரியை அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அவருடைய இரக்கத்தின் படிதான் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலையும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அந்த கிருபையினாலே தான் நீதிமான்கள் ஆக்குகிறார். அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறது. அதனாலதான் நித்திய ஜீவன் உண்டாகிறது. அந்த கிருபையினாலே தான் நித்திய ஜீவன்
உண்டாகும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையின் படி நாம் சுதந்தரிக்கும்படிக்கு நாம் சுதந்திரராகத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த முத்திரையை நமக்கு கொடுத்து விடுகிறார். பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் ஒளிந்து அருளினார் என்று சொல்லி தீத்து 3வது அதிகாரம் 5 முதல் 7 வரையிலும் பார்க்கிறோம். மேலும் ரோமர் 5:9 வசனம், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அதனால கோபாக்கினைக்கு நீங்களாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியமாக நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாகிறோம். ஏனென்றால் நாம் முன்பு நாம் பிரசங்க வாயிலாக கேட்டோம், அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி, அவர் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நீதிபரர், நீதி உள்ள தேவன், அவரிடத்துல அநீதி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 படி நான் அந்த வார்த்தை வாசிக்கிறேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு, கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். மேலும் பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டு விட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம் என்ற சத்தியம் இதற்குள், ஒரு பெரிய மாபெரும் சத்தியம் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். மேலும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே எபேசியர் 1:7 வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் நாம் அந்த இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பை நாம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அதை ஒரு கிருபையின் ஐஸ்வர்யமாய் எண்ணினவர்களாக, எப்பொழுது நினைத்து கொண்டவர்களாக, இயேசுடைய ரத்தத்தினாலே அந்த மீட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி எவ்வளவாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் சிந்தித்தோம், கிருபையினால் உண்டாகிறதான காரியங்களை குறித்து சிந்தித்தோம். அவை யாவும் விசுவாசத்தினாலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி விடுகிறது, அது நீதியை விளங்க பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மனு குலத்தை மரணமானது ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய மீறுதல் பாவம். ஆனால் கிருபையின் பரிபூரணம், அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆவலாய் உங்களை அழைக்கிறார். அதனால நீங்க நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு கூட ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை வரத்தை பெற்றுக் கொள்றீங்க, அதனால உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. ஆண்டவர் நீதியை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார், உங்களை நீதிமான் ஆக்கி விட்டார். அவர் தம்முடைய ஆவியினாலே கழுவி உங்களை நான் பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போமாக. அன்புள்ள இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினால எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தகப்பனே. உம்முடைய கிருபையினால நித்திய ஜீவனை அடைவது அப்பா, சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிப்பது, ரட்சிப்பை முதலாவது இலவசமாய் ஆண்டவரே அதை ஒரு ஃப்ரீ கிஃப்டாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிறீர். இன்னும் யார் யார் அந்த இலவசமான ரட்சிப்பை உம்முடைய கிருபையினால ஆண்டவரே ஒருவர் கூட பெருமை பாராட்டாதபடிக்கு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனபடியினால
கிருபையாய் இலவசமாய் உம்முடைய மீட்பை கொண்டு ஆண்டவரே நீ நீதியை காண்பிக்கிறவராய் இருக்கிறபடினாலே என் தெய்வம் எங்கள் தேவன், ஓ எங்களுடைய அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அணுக்குலத்தை சிருஷ்டித்தவர், நீதியை காண்பிக்கும் பொருட்டாக ஆண்டவரை ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் நீக்கும் பொருட்டாக இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக நான் உனக்காக மறுத்தேனே, உனக்காக உன்னுடைய அநேக குற்றங்கள் நீங்குவதற்காக நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால், அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ளுவாய் என்றால் என்னுடைய கிருபையை ஏராளமாய் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரிபூர்ண அந்த கிருபையை நீ பெறுவாய். நீதியாகிய அந்த ஈவை பெற்றுக் கொள்ளுவாய். அந்த கிருபையின் ஈவை நீ பெற முடியும், இப்பொழுதே பெற முடியும் என்று ஆண்டவர் அநேகரை நோக்கி இப்பொழுதும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ஆத்துமாக்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி கிருபையாய் உங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி இப்பொழுதே உங்கள் வாழ்வில ஓ ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்வில அநேக பாவங்களை தவறுதல்களை நான் செய்து விட்டேனே என்று சொல்லி, ஆனாலும் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக மீட்பை கொடுக்கும்படியாக இப்பொழுது வார்த்தையை அனுப்பி உன்னை மீட்டுக் கொள்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக வாலிபர்களை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். ஓ நீங்க உங்களுடைய வாழ்வில எத்தனையோ பிரயாசங்களை எடுத்தீங்க, எத்தனையோ காரியங்களை நீங்க எவ்வளவோ பணங்களை செலவழித்து பார்த்து விட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்வில் ஒரு விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட கிருபையாக நான் உனக்கு இலவசமாக என்னுடைய விடுதலையை கொடுக்க விரும்புகிறேன். உன் பாவத்தை நான் மன்னித்து உன்னுடைய குற்றங்களை அடியோடு நீக்கி போட்டு உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டாக ஓ நான் இப்பொழுது உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நீங்க உள்ளத்திலே தொடப்பட்டவர்களாக குத்தப்பட்டவர்களாக ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ இப்பொழுதே மனம் திரும்பி விடுங்க. இப்பொழுதே உங்களுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவர் கிருபையை காட்ட விரும்புகிறார். அவர் தம்முடைய கிருபையை அனுப்பி இரக்கத்தை அனுப்பி நீதியை காண்பித்து அவர் கிருபை பொருந்தியவராய் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படிக்கு நான் கிருபை பொருந்தியவர் என்பதை ஓ சகல விதத்திலும் நீங்க அறிந்து கொள்ளுவீங்க, சகல விதத்திலும் நீங்க புரிந்து கொள்ளுவீங்க என்று சொல்லுகிறார். நான் கிருபை பொருந்தியவர். கொஞ்ச காலம் நீங்க பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனாலும் நான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இலவசமான அந்த விடுதலை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் இப்பொழுதே உங்கள் மேல் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் கிருபையின் காலம், இது கிருபையின் காலம். ஓ இது கிருபையின் காலம். ஓ ஆண்டவர் இப்பொழுதோ சபைகளுக்கு இது கிருபையின் காலம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கிருபையாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் கிருபையை உன்னை விட்டு நான் இப்பொழுது நான் தள்ளி போடவில்லை, உன் ஜெபத்தை நான் தள்ளவில்லை. நீங்க அநேக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, நான் புறக்கணிக்கப்பட்டவளா அற்பமா எண்ணப்பட்டவளா இருக்கிறேனே, என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர் இப்பொழுதும் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். நீங்களும் அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. கீழ்படுகிறவர்களை அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் அதிகமாய் கிருபை கொடுத்து இப்பொழுது தம்முடைய நீதியை காண்பிக்கும் வண்ணமாக உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நீதியை செய்து கொண்டிருக்கிறார். நியாயத்தை வெளிப்படுத்துகிறவரா நான் இப்பொழுதும் உங்களை காண்கிற கர்த்தராய், நான் அறிகிற கர்த்தராய் இருக்கிறேன். சில நெறிந்த நாணலை போல, மங்கி எறிகிற திரியை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நெறிந்த நாணலை நான் முறியாதவரும், மங்கி எரிகிற திரியை நான் அணையாமலும் இருப்பேன் என்று இந்த நியாயத்தை உண்மையாகவே நான் செய்கிறேன், வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் என்றும் சொல்லுகிறார். ஒடுக்கப்படுகிற ஆத்துமாவே, உங்கள் ஆத்துமாவுக்கு நான் நீதியின் நியாயத்தை செய்கிறவரா, இரக்கத்தை செய்கிறவரா, உங்களுடைய ஏக்கம் பெருமூச்சு எல்லாம் கேட்கிறவராக நான் இப்பொழுதும் நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பெருமூச்சு எல்லாம் எனக்கு உண்பதாக இருக்கிறது. உங்கள் ஏங்கள் எல்லாம் எனக்கு உண்பதாக இருக்கிறது. உங்கள் விண்ணப்பம் எனக்கு உண்பதாக ஒரு தூபமாக இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், உங்கள் சபத்தை கேட்கிறேன். இப்பொழுது அநேகர் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பரிபூரணமான கிருபை வரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி போட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நீதிமானாய் விளங்குவீங்க. உங்களை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரட்சிப்பு சமீபமாய் உங்களிடத்துல வந்திருக்கிறது. நன்றி. இந்த வேளையில கிருபையா இந்த நேரத்தை கொடுத்தீரே, ஒவ்வொருவருக்கும் தருணத்தை கொடுத்தீரே, வாக்கியத்தை கொடுத்தீரே. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படி தொடர்ந்து கிருபை பாராட்டுவீராக. அப்பா, நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையாவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அருமை பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, Blessing Prophetic Ministries யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெப உதவிக்கு 9346222843 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வெப்சைட் bpm.org.in. God bless you.